நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஒரு குரூப் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நம்ம ரிப்ளை வந்து இமீடியட்டாக பண்ண முடியாது. அதுக்காக ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்ட் குரூப் தான், நாட் அ ஃப்ரீ குரூப். ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும், பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு தேவையான கொரீஸ் வந்து இமீடியட்டாக ரிப்ளை பண்ணப்படும். 45 மினிட்ஸ்க்குள்ளேருந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் இந்த கொரியில மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு 100% ட்ரை பண்ணுவோம் வித்தின் த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். 45 மினிட்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ். அதே மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போஸ் கால் பண்ணி தான் அந்த கொரியை சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐஎம்பிஎஸ் டேஷ்போர்ட், அதாவது நம்மளோட ஐடிசிஏ ஜிஎஸ்டிஆர் 2Bல நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 2Bல உங்களுக்கு உங்களோட ஐடிசி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். எவ்ரி மந்த் வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு செக் பண்ணி அதுலேருந்து நம்ம ஐடிசி வந்து கிளைம் பண்ணுவோம் ஜிஎஸ்டிஆர் 3Bல. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐஎம்பிஎஸ் டேஷ்போர்ட்னு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு நம்ம வந்து அக்செப்ட், ரிஜெக்ட் ஆர் பெண்டிங் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்மளோட இன்வாய்ஸஸ் செக் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். அப்போதான் உங்களோட ஜிஎஸ்டிஆர் 2Bல வந்து ஐடிசி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போதான் நம்ம ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணும்போது ஐடிசி வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். அதுக்கான டீடைல் வீடியோ தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்லிட்டு உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது கிளியராக பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேப்ல ரிட்டர்ன் டேப்ல ஒரு நியூ ஐகான் வந்து வந்துருக்கும். இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் ஐஎம்எஸ் டேஷ்போர்ட். ஓகே, ஸோ இந்த ஐஎம்எஸ் டேஷ்போர்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். ஒன்று வந்து இன்வர்ட் சப்ளை, ஒன்று வந்து அவுட்வர்ட் சப்ளை. இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்வர்ட் சப்ளை. இன்வர்ட் சப்ளைன்றது நம்மளோட பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், அவுட்வர்ட் சப்ளைன்றது நம்மளோட சேல்ஸ் இன்வாய்ஸ். ஸோ இந்த இன்வர்ட் சப்ளையை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வியூ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கும். என்னன்னா ரெக்கார்ட்ஸ் வேர் no action taken by taxpayer will be considered as a deemed accepted for GSTR 2B generation. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா எவ்ரி மந்த் வந்து ஆஃப்டர் 11th பிஃபோர் 14th நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆஃப்டர் 11th எதுக்கு சொல்கிறேன்னா ஜிஎஸ்டிஆர் 1 வந்து உங்களோட சப்ளையர் வந்து எல்லாரும் ஃபைல் பண்ணிட்டு பிஃபோர் 14th நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் உங்களுக்கு ஆட்டோ பாப்புலேட் கரெக்டாக ஜிஎஸ்டிஆர் 2B தான் வரும். ஸோ அந்த டைமில் போயிட்டு உங்களோட பர்ச்சேஸை நீங்கள் ரெக்கன்சைல் பண்ணி அக்செப்ட் ஆர் ரிஜெக்டட் ஆர் பெண்டிங் இந்த 3 ஆப்ஷனில் என்ன ஆப்ஷன் உங்களுக்கு உங்களோட ரெக்கார்ட் படி வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். என்ன போட்டிருக்காங்கன்னா ரெக்கார்ட்ஸ் வேர் நோ ஆக்ஷன் டேக்கன் பை டாக்ஸ் பேயர் வில் பி கன்சிடர் அஸ் அ டீம் அக்செப்டட் ஃபார் ஜிஎஸ்டிஆர் 2B ஜென்ரேஷன். நீங்கள் சப்போஸ் அதை பண்ணவே இல்லைன்னா அவங்க டீம் அக்செப்டடாக எடுத்துப்பாங்க. என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதோ ஐஎம்பிஎஸ் டிரான்ஸ்போர்ட்டில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண மாதிரி எடுத்துக்கிட்டு அதோட டீடைல் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 2Bல வந்து ஜென்ரேட் ஆகும். நீங்கள் எதுவுமே ஆக்ஷனே எடுக்கலாம் அந்த பர்டிகுலர் மந்த்தில். ஓகே, ஸோ நீங்கள் ஒன்ஸ் இது ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி டேஷ்போர்டு உங்களுக்கு காட்டும். இதில் என்ன போட்டிருக்கு பாருங்க, ஆல் அதர் ஐடிசி, இன்வர்ட் சப்ளை ஃப்ரம் ஐஎஸ்டி, இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். 3 விஷயங்களும், அதாவது 3 ஐடிசி டீட்டெயிலும் உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆல் அதர் ஐடிசினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களோட ஆல் பர்ச்சேஸ், அப்புறம் இன்வர்ட் ஃப்ரம் ஐஎஸ்டி வந்து இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆல் அதர் ஐடிசி. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஹெட்டிங் வந்து உங்களுக்கு காட்டும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா B2B இன்வாய்ஸஸ். B2B இன்வாய்ஸில் இங்கே பாருங்கள் 91 இன்வாய்ஸஸ் இருக்குது, நோ ஆக்ஷன் டேக்கன். அதே மாதிரி B2B அமெண்ட்மெண்ட், ஏதாவது B2B அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அந்த டேட்டா வந்து உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி B2B டெபிட் நோட், DBT அமெண்ட்மெண்ட், B2B கிரெடிட் நோட் அதோட அமெண்ட்மெண்ட், அதுக்கப்புறம் இ-காமர்ஸ் 95ஓட இன்வாய்ஸ் டீட்டெயில், அதே மாதிரி இ-காமர்ஸ் 95ஓட அமெண்ட்மெண்ட் இன்வாய்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு எவ்ரி மந்த் உங்களோட பர்ச்சேஸ் இன்வாய்ஸஸில் போய் உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா நீங்கள் இந்த ஐஎம்பிஎஸ் டேஷ்போர்டில் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். அதை எப்படி எடுக்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒன்ஸ் இந்த டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா
உங்களோட B2B இன்வாய்சஸ், உங்களோட பர்ச்சேஸை இங்க ரெக்கன்சைல் பண்றீங்க, வேற ஒன்றும் இல்லை. உங்களோட எவ்ரி மந்தோட பர்ச்சேஸை நீங்க ரெக்கன்சைல் பண்ணி அக்செப்ட், ரிஜெக்ட் ஆர் பெண்டிங் இந்த 3 ஆக்ஷன்ல ஒரு ஆக்ஷனை நீங்க பண்ணணும். இந்த மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அக்செப்ட், ரிஜெக்டட், பெண்டிங். ஓகே, ஸோ ரிஜெக்டன்றது என்னன்னா, சப்போஸ் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட இல்லாத ஒரு டீட்டெயில் வந்து உங்களோட ஐஎம்பிஎஸ் டேஷ்போர்ட்ல இருக்குன்னா மட்டும்தான் நீங்க ரிஜெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட இன்வாய்ஸே இல்லை ஒரு பர்டிகுலர் பர்ச்சேஸ், அது வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா தான் நீங்க ரிஜெக்ட் பண்ணணும். உங்களோட இன்எலிஜிபிள் ஐடிசியோ இல்லை வேற ஏதாவது இன்எலிஜிபிள், சப்போஸ் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு இன்எலிஜிபிள் ஐடிசி சில இது இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, இல்லைன்னா உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்ஸுக்கான பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட ஜிஎஸ் நம்பர் நீங்க கொடுத்துருக்கலாம். அதுவும் வந்து இங்க ஆக்ஷன் இங்க உங்களுக்கு B2B இன்வாய்ஸ்ல வந்து இருக்கும். அப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணணும்னா, அக்செப்ட் பண்ணிட்டு இன்எலிஜிபிள் ஐடிசில, அதாவது ஜிஎஸ்டி 3Bல டேபிள் நம்பர் 4ல நீங்க போய் ஜிஎஸ்டி ஐடிசி கிளைம் பண்ணுவீங்களா, அதுல உங்களுக்கு இன்எலிஜிபிள் ஐடிசி உங்களுக்கு இருக்கும்ல, அங்க போயிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும். ஆனா எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த பர்டிகுலர் ஐஎம்பிஎஸ் டேஷ்போர்ட்ல எந்த இன்வாய்ஸையும் ரிஜெக்ட் பண்ணாது. ரிஜெக்ட் எப்ப பண்ணணும்னா, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட இல்லாத இன்வாய்ஸ், சப்போஸ் ஆப்போசிட் டாக்ஸ் பேயர், உங்களோட சப்ளையர் இல்லாம வேற யாராவது உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை போட்டு ஃபைல் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்வாய்ஸ் டீட்டெயில் இங்க காட்டுதுன்னா மட்டும்தான் நீங்க ரிஜெக்ட் பண்ணணும். அதர்வைஸ் நீங்க ரிஜெக்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. இந்த வீடியோ அதுக்காக தான் மெயினா நான் போடுறேன். எந்த காரணத்துக்கு முன்னிட்டும் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட இன்வாய்ஸ் இல்லை, உங்க சப்போஸ் நீங்க ஒரு பர்சனல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, பர்சனல் எக்ஸ்பென்ஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஐடிசி வருதுன்னா, அந்த ஐடிசியை போயிட்டு நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிவர்ஸ் பண்ண முடியாது ஆஃப்டர் ஜிஎஸ்டி 3B ஃபைல் பண்ணதுக்கு. அதாவது நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அகைன் ரீசெட் பண்ணலாம் பிஃபோர் ஜிஎஸ்டி 3B ஃபைல் பண்றது. ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் மந்த்துக்கு நீங்க ஜிஎஸ்டி 3B ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா, என்ன ஆக்ஷன் நீங்க இங்க பண்றீங்களோ அதை வந்து ரிவர்ஸ் ஆகாது. ஸோ அதனால ரிஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா கேர்ஃபுல்லா நீங்க பண்ணணும். ஸோ இப்போ இந்த B2B இன்வாய்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க B2B இன்வாய்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேபிள் வந்து ஓப்பன் ஆகும். இதுல என்னன்னா உங்களோட உங்களோட சப்ளையரோட ஜிஎஸ்டி நம்பர், அவங்களோட ட்ரேட் நேம், இன்வாய்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்செப்ட், ரிஜெக்ட், பெண்டிங், அதுக்கப்புறம் கீழே பாருங்க, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஸ்டேட்டஸ், என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு இப்ப, அதுக்கப்புறம் சோர்ஸ், எந்த சோர்ஸ்ல இருந்து வந்திருக்கு, அதாவது GSTR 1 ஃபைல் பண்ணி உங்களுக்கு ஐடிசி வந்திருக்கா, இல்ல அவர் GSTR IFFல ஃபைல் பண்ற 3 மந்த் 1 அது மூலியமா உங்களுக்கு வந்திருக்கா, எந்த மந்த் சோர்ஸ் ஆஃப் பீரியட், அதாவது எந்த மந்த்ல அவர் ஃபைல் பண்ணது உங்களுக்கு இங்க வந்திருக்கு அது உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி சோர்ஸ் ஆஃப் ஃபைலிங் ஸ்டேட்டஸ் இப்ப என்ன, நாட் ஃபைலிங், இது வந்து நான் நவம்பரோட டேட்டா காட்டுறேன், நாட் ஃபைலிங் வரும். அதே நீங்க 11th அப்புறம், அதுதான் உங்களுக்கு சொன்னேன், எவ்ரி மந்த் 11th அப்புறம் 14th நீங்க இந்த ஆக்ஷனை பண்ணணும். சோர்ஸ் ஆஃப் ஃபைலிங் என்னன்னு காட்டும், அதாவது ஃபைலிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கா, நாட் ஃபைலிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கான்றது உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி இன்வாய்ஸ் டேட், அது இன்வாய்ஸோட அமௌண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்ல இருந்து நீங்க பிளேஸ் ஆஃப் சப்ளை, அதோட டாக்ஸபிள் வேல்யூ, SGST, CGST, IGST, இந்த எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட்லயே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, எவ்ரி மந்த் இந்த டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிட்டு உங்க பர்ச்சேஸ் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு இங்க ரெக்கன்சைல் பண்ணணும். சப்போஸ் நீங்க ஒரு 10 ரெக்கார்ட்னா கண்டிப்பா நீங்க ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். இல்ல உங்களுக்கு எவ்ரி மந்த் உங்களுக்கு 100, 200 இல்லை 1000 ரெக்கார்ட்ஸ் கூட சில கம்பெனிகளுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க டவுன்லோட் எக்ஸல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் எக்ஸல் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க இந்த மாதிரி எக்ஸல்ல டவுன்லோட் ஆயிடும். ஒன்ஸ் எக்ஸல்ல டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸல் இதே ஃபீல்டு தான் அங்கேயும் ஓப்பன் ஆயிருக்கும். எக்ஸல் ஃபைலை வச்சு நீங்க உங்களோட இதை ரிகன்சைல் பண்ணிக்கலாம். முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க உள்ள ஆப்ஷன் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ், எந்த நம்பர் ஆஃப் பேஜஸ் எப்படி வியூ பண்ணலாம். இப்போ 10 இருக்கு, இங்க 20 நீங்கன்னா 20 படி உங்களுக்கு 20 ரெக்கார்ட்ஸ் படி. நீங்க 100 கொடுத்தீங்கன்னா 100 ரெக்கார்ட்ஸ், அதாவது 100 பர்ச்சேஸ் இருக்குன்னா ஒரே பேஜ்ல நீங்க வியூ, உங்களுக்கு வியூ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த ஆப்ஷன் இங்க கொடுத்து, அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஹைட் அவுட் காலம், இங்க பாத்தீங்கன்னா ட்ரேட் லீக் இன்வாய்ஸ் நம்பர், எதெல்லாம் உங்களுக்கு ஹைட் பண்ணி காட்டணும், எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணி கூட நீங்க ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், சர்ச் பண்றது, ஜிஎஸ்டி நம்பர் சர்ச் பண்றது. அடுத்து ஃபில்டர் ஆப்ஷன்,
ஃபில்டர் ஆப்ஷன் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க. ஏன்னா ஃபில்டர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் வைஸ் நீங்க சர்ச் பண்ணலாம். இன்வாய்ஸ் டைப்ல ரெகுலர், டீம் எக்ஸ்போர்ட், எஸ்இசட் வித் பேமெண்ட், வித்தவுட் பேமெண்ட், எந்த ஆப்ஷன் உங்களுக்கு இது எல்லாமே வந்திருக்கும். ஸோ அதில் எது உங்களுக்கு வேணுமோ இன்வாய்ஸ் டைப்ல, ஸோ அது எது மட்டும் நீங்க செக் பண்ணுமோ அதை பற்றியும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட்டஸ் நோ ஆக்ஷன்ல இருக்கா, அக்செப்ட்ல இருக்கா, ரிஜெக்டா, பெண்டிங்கா, ஸோ நீங்க அதை பேஸ் பண்ணியும் நீங்க இங்க ஃபில்டர் பண்ணலாம். அதே மாதிரி சோர்ஸ் ஜிஎஸ்டிஆர் 1ஆ 5ஆ 1ஏவா எந்த இதுல இருந்து உங்களுக்கு ஃபைல் ஆயிருக்குன்றது அந்த பேசிஸ்லயும் நீங்க ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரெக்கார்ட்ஸை பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து வந்துடும். யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க சப்போஸ் ஒரு பர்டிகுலர் ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணணும். எப்படி நீங்க ரெக்கன்சைல் பண்றதுன்னு யோசிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் வைஸ் நீங்க ரெக்கன்சைல் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட பர்ச்சேஸ் இருக்குன்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி நம்பர் வைஸ் நீங்க டீட்டெயில் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஜிஎஸ்டி நம்பரை நீங்க போட்டு நீங்க ஈஸியா ரெக்கன்சைல் பண்ணலாம். நான் இந்த பர்டிகுலர் ஜிஎஸ்டி நம்பரை போட்டுட்டு நீங்க அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜிஎஸ் நம்பர் ரெக்கார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்க காட்டும். ஸோ நீங்க ரெக்கன்சைல் பண்றது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ரெக்கார்டு வந்து அக்செப்டடா, ரிஜெக்டடா, பெண்டிங்கா. ஸோ இது கண்டிப்பா அக்செப்ட் பண்ணதுக்கு முன்னாடி, நான் ரிஜெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு முன்னாடி சொன்னா இந்த பர்ச்சேஸ் உங்களோடது இல்லைன்னா மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணணும். தவிர உங்களுக்கு இன்எலிஜிபிள் ஐடிசியோ இல்ல சம் அதர் பர்சனல் எக்ஸ்பென்ஸோட ஐடிசிக்கு வந்திருக்குன்னா ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஐடிசி நாட் அவைலபிள் டேபிள். உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 3Bல 4th டேபிள்ல நீங்க இன்எலிஜிபிள் ஐடிசியில் நீங்க அந்த ரெக்கார்டை போட்டு சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், ஆல்வேஸ் ரிஜெக்ட் வந்து எப்போ பண்ணணும்னா உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ரெக்கார்டு இங்கே வந்திருக்கு, பர்ச்சேஸ் வந்திருக்குன்னா நம்படி யாருன்னா தப்பா ஃபைல் பண்ணியிருக்காங்க மட்டும்தான் தான் நீங்க ரிஜெக்ட்னு கொடுக்கணும். சர்வீஸ் ரிஜெக்ட்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இது ரெண்டும் செலக்ட் பண்ணி நீங்க அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஏஏ இங்க வந்து வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த ரெக்கார்ட்ஸை சேவ் பண்ணிக்கணும். ஆர் யூ ஷோர் வாண்ட் டு சேவ் த ஆக்ஷன் ஃபார் செலக்டட் ரெக்கார்ட், அது வந்து நீங்க ப்ரொசீட் கொடுத்துக்கணும். நீங்க ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு அக்செப்ட்ல போயிடும். கொடுத்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் டேக்கன் ஃபார் 2 ரெக்கார்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லி ப்ரொசீட் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை ப்ரொசீட் கொடுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த இதை எடுத்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டுனா ஃபில்டர் எடுத்துட்டா உங்களுக்கு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டும் அகைன் உங்களுக்கு இங்க பாருங்க 2 ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அகைன் நீங்க ஐஎம்பிஎஸ் டேஷ்போர்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க ரெக்கார்ட்ஸ் வியூ கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 91 ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு நோ ஆக்ஷன்ல. இப்போ 2 ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க, பேலன்ஸ் வந்து பெண்டிங் இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு B2B இன்வாய்ஸ்ல 91 இருந்துச்சு, இப்போ 2 இருக்கு. இது மாதிரி நீங்க எவ்ரி பர்ச்சேஸை வந்து ரெக்கன்சைல் ஃபில்டர் படி போட்டு நீங்க ரெக்கன்சைல் படி அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து கம்ப்யூட் ஜிஎஸ்டி 2B நவம்பர் 2 அது கிளிக் பண்ணணும். இப்போ ஏன் வரலன்னு பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம நவம்பர் மந்த் முடியல. ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 11th அப்புறம் நீங்க இதை ரெக்கார்ட்ஸை போயிட்டு ஆக்ஷன் டேக்கன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கம்ப்யூட் ஜிஎஸ்டி 2B கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ரெக்கார்டு வந்து ஜிஎஸ்டி 2Bல போயிடும். ஜிஎஸ்டி 2Bல போனதுக்கு அப்புறம் நீங்க ஜிஎஸ்டி 3B ஃபைல் பண்ணணும். அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ உங்களோட பர்ச்சேஸ் எவ்ரி மந்த் இப்படி ரெக்கன்சைல் பண்ணீங்கன்னா உங்களோட ஜிஎஸ்டி 3B படி கிளைம் பண்ற ஐடிசியும் உங்களோட புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டும் கரெக்டா இருக்கும். எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. ஸோ இது பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா நீங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதே மாதிரி ஜிஎஸ்டி 9(9)C ஃபைல் பண்ணும்போதும் உங்களோட பர்ச்சேஸ் ரெக்கார்டு வந்து நீங்க கிளியரா ரெக்கன்சைல் பண்ணிக்கலாம். எவ்ரி மந்த் நீங்க ரெக்கன்சைல் பண்றதுனால இப்போ ஜிஎஸ்டி 2B ஜிஎஸ்டிஆர் 3Bல ட்ரை பண்ற ஐடிசி உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். அதுக்காக தான் இந்த ஐஎம்பிஎஸ் டேஷ்போர்ட் மெயினா கொண்டு வந்திருக்காங்க. அதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இதுல மெயின் இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா B2B கிரெடிட் நோட்ஸ், கிரெடிட் நோட், டெபிட் நோட். இதை நம்ம சப்போஸ் இந்த கிரெடிட் நோட் நான் கிளிக் பண்றேன், இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் ஆக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் நோட் மட்டும் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் மட்டும் தான் பண்ண முடியும் தவிர பெண்டிங் ஆக்ஷன் நாட் அலோட். இதை வந்து நம்ம கம்பல்சரியா கொண்டு வந்திருக்கோம். ஸோ கிரெடிட் நோட்டையும் நீங்க எவ்ரி மந்த் ரெக்கன்சைல் பண்ணிடணும் வித் யுவர் சப்ளையர். அக்செப்ட் கண்டிப்பா பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன், ரிஜெக்ட் எப்போ பண்ணணும்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ரெக்கார்டா இருக்குன்னா மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணணும். அதர்வைஸ் அக்செப்ட் பண்ண வேண்டியது. கரெக்டா உங்க ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா அக்செப்ட் பண்ணணும். ஏன் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா
ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஐடிசி நாட் அவைலபிளுக்கு போயிடும். அதனால நீங்க எதுவுமே ஆக்ஷனே எதுவுமே எடுக்கலைன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அக்செப்ட் பண்ண மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஜிஎஸ்டி 2பில உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்க எதுக்கு பண்றீங்கன்னா உங்க புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டு மேட்ச் பண்ண முடியும் உங்களோட ஜிஎஸ்டிஆர் 2பி as well as ஜிஎஸ்டிஆர் 3பியோட ஐடிசி காலத்தோட. ஸோ தட் உங்களுக்கு ரெக்கன்சைல் பண்றது ரொம்ப சுலபமாயிடும் உங்க புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டும் பர்ச்சேஸையும் போர்ட்டல். ஸோ கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.